ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம போக்கிமான் மாங்கா தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னோட போக்கிமான் மாங்கா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கீங்களான்னு இல்லை. இந்த மாங்கா போன வீடியோ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் கீழே கொடுக்குறேன். இது போக்கிமான் X5 மாங்காவோட வால்யூம் 1 வால்யூம் 2 இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த போக்கிமான் X5 மாங்கா வால்யூம் 1 அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லியிருப்பேன். அது என்ன விஷயம்னு இந்த வீடியோக்குள்ளே போய் வாங்க தெளிவாக பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மாங்காவோட வால்யூம் 2 இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வந்துச்சு காய்ஸ், இதுதான் இந்த போக்கிமான் X5 மாங்காவோட செகண்ட் வால்யூம். இதோ இங்கே போட்டிருக்கீங்க, இங்கே பாருங்கள் காய்ஸ். இதில் வால்யூம் 1 போட்டுருக்கு, இது வால்யூம் 2 போட்டிருக்கு. இந்த மாங்காவுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டோரி ஹிடோனோரி ஃபிசிக்கான தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர்ட் சதோஷி அமௌண்ட்டு தான். வால்யூம் 1 ரீட் பண்ண மாதிரி தான் இந்த போக்கிமான் மாங்காவையும் ரீட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் பேஜ் சிமிலராக இருக்குது. இந்த மீட் த கேரக்டர்ஸ் பேஜ் அந்த போக்கிமான் வால்யூம் 1 வந்த மாங்கா மாதிரியே இருக்குது. இருக்க உங்களுக்கு வால்யூம் 1 எடுத்து காமிக்கிறேன். இந்த ரெண்டு மாங்காலையும் ஃபர்ஸ்ட் பேஜ் சிமிலராக தான் இருக்குது. 12 வால்யூம்ஸ்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் சிமிலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுலேருந்து தான் பேஜாக மாறுது. ஆனால் லாஸ்ட் பேஜ் கூட சிமிலராக தான் இருக்குது. தெரியுதா? இந்த மாதிரி போக்கிமான் X5 எல்லா வால்யூம்லேயும் இப்படி தான் இருக்கும். வால்யூம் 1 உங்கள் பக்கத்தில் காமிச்சேன், அதே மாதிரி இந்த வால்யூம் 2 உங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன். நீங்கள் ஏஜி ஸ்லாஷோட ஹெட்டு கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வால்யூம் 1 ஏஜி ஸ்லாஷே இல்லை. ஆனால் ஏஜி ஸ்லாஷ் ஹெட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, தெரில. வால்யூம் 1 இந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தது, இந்த வால்யூம் 2 இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது. வால்யூம் 1 இருக்க ஃபோட்டோ வர வால்யூம் 2 கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பேஜ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இந்த ஃபோட்டோவில் நம்ம சரினா இல்லவே இல்லை. ஆனால் பின்னாடி பாருங்கள் கைஸ், பின்னாடி இந்த வால்யூம் 1 நம்ம பின்னாடி இந்த டீம் யார் இருக்காங்க. இந்த வால்யூம் 2 பின்னாடி மெகா எவல்யூஷன் ஸ்டோன் இருக்குது. அப்போ இந்த போக்கிமான் X5 வால்யூம் 1 எக்ஸ் அவர் போக்கிமான் மெகா எவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மெகா எவல்யூஷனால் தான் இங்கே பின்னாடி கீ ஸ்டோன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் வால்யூம் 1 இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறதுலாம் இந்த விஐசி மீடியா ஏன்னு போட்டிருக்கு. அப்புறம் அட்வென்ச்சர் இன்ஸ்பயர்ட் பை பெஸ்ட் செல்லிங் வீடியோ கேம். நான் போன வீடியோவில் ஆஷோட ஃபேன்ஸ் ஆஷோட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஜேர்னி எப்படியா இருக்கும்னு காட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. இதுக்கு வீடியோ கேமை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மற்றபடி அனிமியோட கண்டினியூஷன் மாதிரிலாம் இல்லை இந்த மாங்காஸ். நம்ம ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஷ் முன்னாடி வந்தது வேணால் காட்டியிருக்கலாம். ஆனால் ஆஷோட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் இந்த மாதிரி அஃபிஷியல் மாங்காஸில் இல்லை. வேணா சில மாங்காஸ் அனிமியோட கண்டினியூஷன் மாதிரி சில மாங்காஸ் இருக்கும். இந்த மாதிரி அஃபிஷியல் மாங்கானா வீடியோ கேம் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு தான் நான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம செரீனாவுக்கு ஒயன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் வர செரீனாவோட ஸ்டோரி எதுவும் அனிமியில் பேஸ் பண்ண மாதிரியே இல்லை. இதெல்லாமே கேமை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான். இந்த மாதிரி ஸ்டோரியில் நம்ம அனிமியில் வந்திருக்காது. அனிமிக்கு வர இந்த மாதிரி மாங்கா ஸ்டோரிக்கும் அனிமி ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லை காய்ஸ். ஆனால் இந்த மாதிரி மாங்காவில் கேமோட ஸ்டோரி தான் இருக்கும், இல்லை கேமோட கண்டினியூஷன் தான் இருக்கும். போக்கிமான் கேமோட கண்டினியூஷன் இந்த மாதிரி மாங்காவாக தான் இருக்கும். இந்த மாதிரி மாங்காவை படித்தா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். போக்கிமான் ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நம்ம அனிமி மாதிரியே மாங்காவில் கூட போக்கிமான் பேட்டில்ஸ்லாம் வரும். போக்கிமானை பற்றி யாருக்கும் தெரியாத ஸ்டோரிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி போக்கிமான் மாங்காவில் கூட யாருக்கும் இந்த கேம்லேயும் வராத அனிமேலேயும் வராத ஸ்டோரிஸ் தான் போக்கிமான் மாங்காவில் இருக்கும். மற்றபடி அந்த கண்டினியூஷன் இருக்காது. போன வீடியோவில் ஏன் அப்படி சொல்லியிருப்பேன்னா, இங்கே மேலே போக்கிமான் X5 போட்டிருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் பின்னாடி டீம் ஃப்ளாரோட இமேஜ் வந்ததுனால இப்போ ஆஷோட ஜெர்னியோட கண்டினியூஷன் நினச்சிட்டேன். ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. அனிமியோட கண்டினியூஷனுக்கே சில மாங்காலாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மாங்காய் அந்த மாதிரி கிடையாது. அனிமியோட கண்டினியூஷன்ஸ்க்கு சில மாங்காய் உண்டு. இந்த மாங்காயில் எவ்வளோ பேஜ் இருக்குன்னா தெரியாது. இந்த மாங்காய் வழக்கமாக எல்லா புக்லேயும் எவ்வளோ பேஜ் இருக்கும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மாங்காயில் மொத்தம் இது எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு புக்கு பின்னாடி போட்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த புக்கோட எந்த சைட்லேயுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க பாப்பாங்க புக்கோட ஒரு சைடு இது ஒரு ரேட்டு, இந்த ரேட்டில் இருந்து இதோட பேஜஸ் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. மாங்காவில் மற்ற புக்கு மாதிரி இந்த புக்கோட பின்னாடி ரேட்டும் போடலை, இதோட பேஜஸும் போடலை. ஆனால் இந்த போக்கிமான் வாங்குற வால்யூம் 2 என்ன இருக்குன்னா, வால்யூம் 1 ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டாக தான் முடிஞ்சிருக்கும். அந்த இன்கம்ப்ளீட்டான ஸ்டோரியோட கண்டினியூஷன், அதாவது
இந்த வால்யூம் 2 இருக்கும். இந்த வால்யூம் 2 கூட ஃபுல்லாக இருந்திருக்காது. இங்கே பாருங்க கைஸ், இதுக்கப்புறம் 2B கண்டினியூன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் 2B கண்டினியூன்னு போட்டு முடிச்சிருக்காங்க. இதோட வால்யூம் 3ல தான் இதோட மிச்சம் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தா 12 வால்யூம்ஸ் இருக்குது. அந்த 12 வால்யூம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் போக்கிமான் எக்ஸ்ஐ சீரீஸோட மெயின் கேரக்டர்ஸோட ஸ்டோரியே முடியும். மெயின் கேரக்டரோட ஸ்டோரி என்னதுன்னு அவருக்கு தெரியும். மேடம் ஒரு வால்யூம் 2 வால்யூம் வச்சுக்கிட்டு அந்த முழு ஸ்டோரியும் தெரியாது. 12 வால்யூமும் வாங்கி பார்க்கணும், அப்படியே தெரியும். ஆனால் அவங்க ஸ்டோரி ரொம்ப டீட்டெயில்டான ஸ்டோரியாக இருக்கும் வாய்ஸ். வெறும் ரெண்டே ரெண்டு மாங்காலே அவங்க 7 அட்வென்ச்சர் இருக்குது. அவங்க நிறைய அட்வென்ச்சர் இருக்கும். இந்த மாதிரி மாங்கால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். நீங்கள் போக்கிமான் ஃபேனாக இருந்தால் இந்த மாதிரி மாங்காஸ்லாம் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். ஓகே போக்கிமான் ஃபேன்ஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் போக்கிமான் ஃபேன்ஸ். அப்புறம் நீங்கள் ஒரு போக்கிமான் ஃபேனாக இருந்தால் மறக்காமல் போக்கியங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக்கியங் தமிழ் போக்கிமான் ஃபேன்ஸ்க்காக தான் க்ரியேட் பண்ண சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுட்டு வர எல்லா போக்கிமான் வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.